தர்மஸ்தலா விவகாரத்தில் திடீர் திருப்பமாக புகார் அளித்தவரே கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை 10 நாட்கள் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டம் பெல்தங்கடி தாலுகா தர்மஸ்தலாவில் மஞ்சுநாதர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் தூய்மை பணியாளராக பணியாற்றிய சாம்ராஜ் நகர் மாவட்டத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் பரபரப்பு புகார் அளித்திருந்தார். 80க்கும் மேற்பட்ட மாணவிகள் மற்றும் இளம் பெண்களை பலாத்காரம் செய்து கொன்று உடல்களை கோயில் நிலத்திலேயே புதைத்துவிட்ட தகவலை வெளியிட்டார். இதை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. சிறப்பு புலனாய்வு குழு மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சியில் ஆண் ஒருவரின் எலும்புக்கூடு மற்றும் பல எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கர்நாடக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பெண்கள் மாணவிகளின் உடல்களை புதைத்ததாக புகார் அளித்த முன்னாள் தூய்மை பணியாளர் கைது செய்யப்பட்டார். தவறான தகவல்களை வழங்கி போலீசாரை ஏமாற்றியதாக கூறி அவரை சிறப்பு புலனாய்வு போலீசார் கைது செய்தனர். பின்னர் மாஸ்க்மேன் சின்னையாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். போலீசாரின் கோரிக்கையை ஏற்று முகமூடி மனிதன் சின்னையாவை 10 நாட்கள் சிறப்பு விசாரணை குழு காவலில் விசாரிக்க அனுமதி அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.